ஒரு அழகான ஊர்ல இருக்கிற சின்ன கிராமம் அது. காலையில 5 மணிக்கெல்லாம் கோழி கூவுறதுக்கு முன்னாடியே எழுந்திருச்சு சாரதா வாசல் பெருக்கி கோலம் போடுறது சாரதாவோட வழக்கம். தன்னோட பையன் ரமேஷ் சிட்டில வளர்ந்த அனாமிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த புது தம்பதி முத கிராமத்துக்கு வராங்க. அனாமிகாவுக்கு கிராமத்து பழக்க வழக்கங்கள் எதுவும் தெரியாது. அன்னைக்கு காலையில சாரதா 5 மணிக்கே அனாமிகா கதவை தட்டினாங்க. அம்மா அனாமிகா, எந்திரிமா, விடிஞ்சிருச்சுமா. என்னது இது? என்ன ரமேஷ், பால்கார அதுக்குள்ள வந்துட்டானா? ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ண சொல்லுங்க. அட, பால்காரன் இல்ல, எங்க அம்மா வெளியில நின்னு கதவை தட்டுறாங்க. எழுந்து போ, டைம் 5 ஆச்சு. என்னது, மார்னிங் 5 மணியா? சிட்டிலனா இந்த டைம்ல நாய் கூட எந்திரிக்காம தூங்கும். உங்க அம்மா என்ன எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க? அனாமிகா, எந்திரிமா. எந்திரிச்சுட்டேன் அத்தை. குட் நைட். சாரி, குட் மார்னிங். என்ன அத்தை இவ்ளோ காலையில? ஏதாவது எமர்ஜென்சியா? என்ன எமர்ஜென்சிமா? நம்ம வீட்ல பொண்ணுங்க காலையில எழுந்திருச்சு வாசலை பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போடணும். வா, கோலம் மாவு குடுக்கறேன், வாசல்ல கோலம் போடு. கோலமா? நானா? அத்தை, எனக்கு இந்த கோலம்லாம் வராது. நான் போட்டேன் கோலம் அலங்கோலமா இருக்கும். டிஜிட்டல் பிரிண்ட் எடுத்து வாசல்ல ஒட்டிக்கலாமே. கேட்டியா சாரதா, உன் மருமக கோலத்தை கூட பிரிண்ட் எடுத்து ஒட்ட போறாளாம். நாளைக்கு சாப்பாடு கூட ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி கொடுத்தாலும் கொடுப்பா, பாத்துக்கோ. என்னங்க, கொஞ்ச நேரம் வாய மூடுறீங்களா? பெரியவ பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்தா வராதது என்ன இருக்கு? வா அனாமிகா, நான் வாசல்ல புள்ளி வைக்கிறேன், நீ கோலம் போடு அப்படின்னு சாரதா வாசல்ல போய் புள்ளி வச்சாங்க. அனாமிகா மாவை எடுத்துட்டு வந்து அதை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாம மேல எல்லாம் ஆக்கிக்கிட்டான். கோலம் எப்படி போடுறதுன்னு தெரியாம சிட்டில அவ ரோட்ல பாக்குற லைன்ஸ், ஜிக்ஸாக், கர்வ் இது எல்லாத்தையும் போட்டான். அப்பாடா, முடிச்சுட்டோண்டா. கிரியேட்டிவா இல்ல? என்னதுமா இது? நான் தாமரை பூவை போடுடின்னா நீ பேப்பர்ல ஜிலேபி சுத்தின மாதிரி சுத்தி இருக்க. இது என்னது இது? அத்த, இது எங்க சிட்டில ஃபேமஸான அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட். இத பாக்குறவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து ஒரு டிசைன்ல தெரியும். என்னோட மைண்ட் செட்டுக்கு என்னவோ, வீட்டு வாசல்ல கோலம் போட்டதுக்கு அப்புறம் அதை நாய் கலைக்குமே, அந்த டிசைன்ல தெரியுது. அப்பா ப்ளீஸ், அவ ஏதோ ட்ரை பண்ணிருக்கால, விட்டுடுங்களேன். சரி, ஏதோ ஒன்ன போட்டால, உள்ள போய் குளிச்சுட்டு வாமா, சமையல் ஆரம்பிப்போம். சரிங்க அத்த. ஹீட்டர் ஸ்விட்ச் எங்க இருக்கு? ஹீட்டரா? அதெல்லாம் நம்ம வீட்ல இல்லம்மா. தோட்டத்துக்கு போ, பாத்திரத்துல தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு, அதை எடுத்துட்டு போய் குளிச்சிருவா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா தோட்டத்துக்கு போனா. விறகு அடுப்புல பாத்திரத்துல தண்ணி கொதிச்சிட்டு இருந்தது. அந்த புகைய அவளால கண்ட்ரோலே பண்ண முடியல. அவளோட முகம் எல்லாம் கறிக்கறியா ஆயிடுச்சு. அதை பார்த்து எல்லாரும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரமேஷ், என்னது இது? என்ன புகை இது? எங்க சிட்டில இந்நேரத்துக்கு ஃபயர் இன்ஜின் ஆளுங்களே வந்து தண்ணி ஊத்திருப்பாங்க. என் கண்ணெல்லாம் எரியுது. ஐயோ அனாமிகா, விறகடுப்புல இப்படிதான் புகை வரும். கேஸ் ஸ்டவ் இது, தண்ணிய கொண்டுட்டு போ முதல்ல. உனக்கு எவ்வளவு தைரியம் ரமேஷ்? என்னை இந்த மாதிரி வந்து மாட்டி வெட்டிட்டியே. என் முகத்தை பாத்தியா? என் ஹேர் ஸ்டைல பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு. முதல்ல எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்த? என்னம்மா அனாமிகா, என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இல்லாத, இந்த புகை கண்ணுல பட்டு கண்ணீர் வருது, அவ்வளவுதான். சரி, குளிச்சுட்டு வா, சமையல் பண்ணலாம். அனாமிகா போய் நல்லா தலை குளிச்சுட்டு பட்டு புடவைய கட்டிக்கிட்டு கிச்சனுக்கு வந்தா. சாரதா ஆல்ரெடி விறகடுப்புல சமையல் ஆரம்பிச்சிட்டாங்க. அனாமிகா, கிராமத்துக்கு வந்து மொத நம்ம வீட்டு கிச்சனுக்குள்ளார வர இல்லையா, தித்திப்பா ஏதாவது செய்யுமா. பாயாசம் செய்யறியா? பாயாசம்னா சேமியா பாயாசம் தானே அத்த? வெரி ஈஸி. 2 மினிட்ஸ்ல மேகி மாதிரி செஞ்சிடுறேன். அம்மா, ஸ்டவ் எங்க இருக்கு? மறுபடியும் அதையே கேக்குறியேம்மா. இதோ இதுதான் இங்க அடுப்பு. இதுல தான் நம்ம எல்லாரும் எல்லா சமையலையும் செய்யணும். கையில எதை வச்சு ஊதுறீங்க? ஃப்ளூட்டா? ஃப்ளூட் மாதிரி ஊதுனா நெருப்புல இருந்து பாம்பு வந்துருமா, அதை நல்லா ஊதணும். அத்த, என்னால முடியல, மூச்சு விட முடியல. ஒரு 10 அடி தூரத்துல இருந்து இந்த அடுப்பை ஆப்ரேட் பண்ற மாதிரி எதுவும் சிஸ்டம் இல்லையா? ஆப்ரேட் பண்ண போறியா? கிராமத்து சமையலுக்கு மூளை பொறுமை ரெண்டும் வேணுமா? சரிம்மா, நீ கரண்டிய பிடிச்சி அதை குழைச்சிக்கிட்டு நான் நெருப்பு வேலைய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் கரண்டி எடுத்து பாயாசத்தை கிண்டிக்கிட்டு இருந்தா. ஆனா சூடுக்கு அவளால சுத்தமா பொறுத்துக்க முடியல. அந்த விறகுல வர்ற அனல் கூட அவளை வாட்டுச்சு. ஐயோ, இப்படி ஆயிடுச்சு. என்னாச்சு அனாமிகா? இந்த அனல் என் மேல பட்டு என் ஸ்கின் எல்லாம் எப்படி ஆயிடுச்சு பாரு.
என் ஸ்கின் ஏற்கனவே சென்சிட்டிவ். இங்க என்னால சமைக்க முடியாது. அம்மா அனாமிகா, பொம்பளை பிள்ளைங்கன்னா சமையல் அறையில சின்ன சின்ன காயங்கள் எல்லாம் படதா செய்யும். அதுக்கே சமைக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு உங்களுக்கு குழந்தைங்க பிறந்ததுன்னா அதுங்களுக்கு சமைச்சு போடணும்ல. அப்ப கூட இதே மாதிரி என் ஸ்கின்னு பாழாயிடும்னு அழுவியா? நான் சமைக்க மாட்டேன்னு ஒன்னும் சொல்லலையே அத்தை. எனக்கு பழக்கம் இல்லாத இந்த புகை விறகு இததான் சொல்றேன். தெரியலன்னா பழகிக்கணும். சிட்டில படிச்சுட்டேங்கிறதுக்காக இந்த ஊர்ல உள்ளது எல்லாத்தையும் குறைச்சு மதிப்பிடலாமா? இந்த வீட்டு நம்மளுது, இந்த வேலை நம்மளுதுன்னு நினைச்சா எல்லாம் நடக்கும். போயே நெருப்பு சுட்ட இடத்துல நெய்ய போடு, சமையலை நான் பாத்துக்கிறேன். அப்போ அனாமிகா அழுதுகிட்டே ரூமுக்கு போனா. ரமேஷ் அவ பின்னாடியே போனா. பிரசாத் சாரதா கிட்ட வந்தாரு. என்ன சாரதா இது? பாவம், அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல போல. ஏன் சிடுசிடுன்னு பேசுற? மெதுவா சொல்லலாம்ல. நான் ஒன்னும் சிடுசிடுன்னு சொல்லல. என் உத்தேசம் அவளை கஷ்டப்படுத்துறது கிடையாது. நம்ம வீட்டு மருமக, நாளைக்கு நமக்கு அப்புறம் இந்த வீட்டு பொறுப்பையெல்லாம் எடுத்துக்க போற பொண்ணு. அவளுக்கு எல்லாமே தெரியணுங்கிறது தான் என் எண்ணம். அவ்வளவுதான். கைய சுட்டுக்கும் போது எனக்கு கூட மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஆனா வெளியில அதை காட்ட முடியாதுங்க. அதை பழக்கமாயிடும்னு தான் அப்படி பண்ணல. அவ வேலையை கத்துக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். உன்னோட உத்தேசம் நல்லதா இருக்கலாம். ஆனா அந்த பொண்ணு வளர்ந்த சூழல் வேறையா இருக்கு. அது மாறுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஒரே நாள்ல எப்படி மாறும்னு நினைக்கிற? அப்படியே அன்னைக்கு சாயந்தரம் ஆச்சு. அனாமிகா தன்னோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு விரலுக்கு போட்ட நெய்யவே பாத்துக்கிட்டு இருந்தா. சாரதா ஒரு கிணத்துல பாயாசத்தை கொண்டு வந்து அனாமிகா கிட்ட கொடுத்தாங்க. அனாமிகா, சொல்லுங்க அத்தை. நான் ஏதாவது மறுபடியும் தப்பு பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா. நீ செஞ்ச பாயாசத்தை நம்ம யாருமே சாப்பிடல. கடவுளுக்கு வச்சுட்டு உனக்கு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. நான் எங்க செஞ்சேன் அத்தை? எல்லாத்தையும் நீங்க தானே செஞ்சீங்க. நான் வெறும் கிண்டி மட்டும்தானே விட்டேன். அத கூட பாதியிலேயே விட்டுட்டு வந்துட்டேனே. கரண்டில கிண்டனாலும் அதுல உன்னோட கஷ்டமும் இருக்குல்ல. கை வெந்துருச்சுன்னு மத்தியானத்துல இருந்து இப்படி டல்லா இருந்தா எப்படி? நான் சொன்னது மனசு கஷ்டப்படுத்துருச்சா? அதெல்லாம் இல்ல அத்தை. என் மேல எனக்கே கோவமா வருது. எனக்கு எதுவுமே தெரியல. சிட்டில எல்லாத்தையும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுவேன், இல்லனா வேலைக்காரி பண்ணிடுவான். இங்க நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறத பாக்கும்போது நான் உங்களுக்காக எதையும் செய்ய முடியலையேன்னு கில்ட்டா இருக்கு. இந்த வீட்ல என்னால எந்த வேலையும் ஆக மாட்டேங்குது. ஐயய்யா, பிறந்த உடனே எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருமா என்ன? வளரும்போது அவங்க இருக்கிற சூழலை பொறுத்து எல்லாத்தையும் கத்துக்க வேண்டியதுதான். நானும் இந்த அடியெல்லாம் பட்டு இருக்கேன். அப்ப என் அத்தை கூட என்ன திட்டுவாங்க. ஆனா அந்த கோவத்துக்கு பின்னாடி எனக்கு சொல்லி கொடுக்கணும்ன்ற அன்பு தான் இருந்தது, வேற எதுவும் இல்ல. நிஜமாவா அத்தை? நீங்க கூட தப்பு பண்ணிருக்கீங்களா? ஆமாம்மா. ஒரு நாள் உப்புக்கு பதிலு சர்க்கரையெல்லாம் போட்டிருக்கேன். உங்க மாமா அதை சாப்பிட்டு, சாரதா இதை எடுத்துட்டு போய் பூந்தி போடுன்னு சொன்னாரு. மாமா அப்பவே காமெடி தானா? அது இப்ப வரைக்கும் மாறல. ஆமாம்மா. பொண்ணுங்க அம்மா வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு வர்றதுன்னா புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிற மாதிரி. இதெல்லாம் பழக்கமாகறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்தான். உன் மனச கஷ்டப்படுத்தணும்னு கோவப்படலம்மா. நீ இந்த வீட்டு பொண்ணுங்கிறதுனால தான் உரிமையோட பேசின. நான் பேசினது மூலமா உன் மனசு வலிச்சுதுன்னா என்ன மன்னிச்சிருமா. ஐயோ அத்தை, மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க அத்தை. நீங்க எவ்ளோ கஷ்டப்படுறீங்கன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் கண்ணை திறந்துட்டீங்க. நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க. இந்த வீட்டு என்னது, நீங்க எல்லாம் ஏன் ஆளுங்கன்னு நினைச்சா எதுவுமே கஷ்டமா தெரியாது. நாளையில இருந்து நான் எல்லாத்தையும் கத்துக்கிறேன். எனக்கு சொல்லி தருவீங்களா? ஏன் சொல்லி தர மாட்டேம்மா, கண்டிப்பா சொல்லி தருவேன். சிட்டி மருமகளை கிராமத்து மகாலட்சுமியா மாத்தி காட்டுறேன் பாரு. அன்னைக்கு ராத்திரி அப்படியே போச்சு. மாமியார் மருமகளுக்கு இருந்த சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போய் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. காலையில மறுபடியும் 5 மணி. அனாமிகா, வந்துட்டேன் அத்தை. நேத்து சொல்லி கொடுத்தீங்கல்ல, இன்னைக்கு நானே கோலம் போடுறேன் பாருங்க. பரவாயில்லையே, எனக்கு முன்னாடி எந்திரிச்சிட்ட. புடவை கூட நல்லா கட்டியிருக்கிய. நீங்க தான் சொன்னீங்கல்ல அத்தை, வீடு நம்மளுதுன்னு நினைச்சா கஷ்டம் தெரியாதுன்னு. அதான் இன்னைக்கு அப்டிராக்ட் ஆர்ட் இல்ல, நிஜமான கோலத்தை அழகா போட போறேன் அப்படின்னு நினைச்சு அனாமிகா சாரதா கிட்ட கத்துக்கிட்ட கோலத்தை போட்டா. அப்போ பிரசாதும் ரமேஷும் வெளியில வந்தாங்க. ரமேஷ் கையில ஒரு பெரிய பாக்ஸ் இருந்தது. பிரசாதுக்கு பின்னாடி ஒரு ட்ரக்ல வாஷிங் மிஷின், ஸ்டவ் எல்லாம் வந்தது. அனாமிகா, பாத்தியா, உனக்காக ஸ்டவ், வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. இனிமே நீ விறகடுப்புல கஷ்டப்பட வேண்டாம். துணி துவைக்கிறதுக்கும் வாஷிங் மிஷின் வந்தாச்சு. ஆமா அனாமிகா, நீ கஷ்டப்படுறத என் புள்ள ரமேஷால பொறுத்துக்க முடியல. காலையில டவுனுக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான். தேங்க்ஸ் ரமேஷ். ஆனா எனக்கு இது எதுவுமே இப்ப வேண்டாம். என்னது?
எதுவுமே வேண்டாம்மா. நேத்து கை சுட்டுக்கிட்டேன்னு அவ்வளோ அழுத. அது நேத்து. இன்னைக்கு நான் ரொம்ப மாறிட்டேன். அத்தை கிட்ட விறகு அடுப்புல எப்படி சமைக்கிறதுன்னு இன்னைக்கு கத்துக்க போறேன். இந்த கிராமத்து மனத்துல விறகு அடுப்புல நேத்து சமைச்சதை சாப்பிட்டது எனக்கு பிடிச்சது. அது அந்த கேஸ் ஸ்டவ்ல சமைச்ச போது வரல. அதனால இன்னைக்கு அத்தை சொல்லி கொடுக்க நான் கத்துக்க போறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னங்க கேட்டிங்களா? நம்ம மருமக சிட்டி பொண்ணா இருந்தாலும் மனசளவுல கிராமத்து பொண்ணு தான். அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கற கடமை என்னது. நீங்க போய் அந்த வாஷிங் மிஷினுக்கு கவரை போட்டு மூலையில வைங்க. ஆஹா, கிராமத்து மம்மிக்கு சிட்டி மருமகளை புடிச்சிருச்சு போல இருக்க. என் புள்ள ரமேஷ்னாலவே நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சிட்டில பொண்டாட்டி கையில கிளி பொம்மை, இங்க வந்ததும் மாமியார் மருமகளுக்கு நடுவுல சாண்ட்விச். அப்பா கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நானே என் பொண்டாட்டி எங்க அம்மாவும் இவ்ளோ ஒத்துமையா இருக்கிறத பார்க்க கண்ணெல்லாம் பத்த மாட்டேங்குதேன்னு யோசிக்கிறேன். அத்தை கோலத்தை போட்டு முடிச்சிட்டு அத்தை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா போட்டு இருக்கம்மா. சிட்டி பொண்ணுங்களுக்கு கிராமத்து வாழ்க்கை பிடிக்காதுன்னு நினைச்சேன். ஆனா நீ அதை மாத்திட்ட. அன்பு எதை வேணாலும் மாத்தோம் இல்லையா? வா உள்ள போய் விறகடுப்புல காஃபி எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். சரிங்க அத்தை. இப்படி சிட்டில இருந்து வந்த மருமக அனாமிகா தன்னோட மாமியார் கிட்ட கிராமத்து பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் பொறுமையா கத்துக்கிட்டா. சாரதா கூட மருமகளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு என்ன வருமோ அதை மட்டும் சுலபமா சொல்லி கொடுத்தாங்க. அந்த வீட்ல மாமியார் மருமக சந்தோஷமா இருந்தாங்க. பிரசாத் போடுற ஜோக்குக்கெல்லாம் எல்லாரும் சிரிச்சாங்க. ரமேஷோட அப்பாவித்தனமான குணம் அந்த வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு சேர்த்துச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய். ஒரு அழகான கிராமத்துல சாரதா, பிரசாத், அவங்களோட மகன்கள் மருமகள்கள் எல்லாரும் வாழ்ந்து வந்தாங்க. பெரிய மகன் ரமேஷ், அவனோட மனைவி அனாமிகா. 2வது மகன் சுரேஷ், அவனோட மனைவி அவனி. 3வது அருண், அவனோட மனைவி அஞ்சலி. 3 மகன்கள் மருமகள்கள். மாமனார் மாமியாரோட அந்த வீடு கலகலன்னு இருந்துச்சு. அந்த வீட்ல பெரிய மருமக அனாமிகா சமைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். அவ கையால சமைச்சதை சாப்பிட்டா யாரா இருந்தாலும் பாராட்டாம இருக்க மாட்டாங்க. இப்போ அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால வீட்ல எல்லாரும் ஜாலியா உட்காந்து சும்மா பேசிக்கிட்டு பொழுது கழிச்சாங்க. ஆனா அனாமிகா மட்டும் கிச்சன்ல ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா. ஏம்மா சாரதா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, வாய்க்கு ருசியா ஏதாவது ஸ்பெஷலா பண்ணக்கூடாதா? தினம் சாப்பிடுற காய்கறி தானா? என்ன வேணும்னு சொல்லுங்க. நீங்க என்ன கேக்குறீங்களோ அத மருமக செஞ்சு தருவா. பெரிய மருமக அனாமிகாவோட கை ருசிய பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? ஆமாம்மா, எனக்கு கூட இன்னைக்கு மட்டன் சாப்பிடணும் போல இருக்கு. அனாமிகா கிட்ட சொல்லி செய்ய சொல்லுவோம். அண்ணா மட்டன் வாங்கிட்டு வா. ஓகே, ஆனா எப்பவும் செய்யற மட்டன் குழம்பு மட்டன் தொக்கு வேண்டாம். இன்னைக்கு ஏதாவது புது வெரைட்டியா செய்ய சொல்லு. ஆமா அண்ணா, எனக்கு கூட அதே தான் தோணுது. ஏதாவது வெரைட்டியா சாப்பிட்டா நல்லா இருக்கும். இதை கேட்ட அனாமிகா கிச்சன்ல இருந்து வெளியில வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னா. மாமா ஒண்ணு கவலைப்படாதீங்க. நீங்க மட்டன் எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு நீங்க யாரும் சாப்பிடாத அளவு புதுசா ஒரு வெரைட்டியா ஒண்ணு பண்றேன். அக்கா என்ன பண்ண போற? மட்டன் பிரியாணியா இல்லனா மூங்கில் மட்டனா? அதையெல்லாம் நம்ம எப்பவும் சாப்பிடுறதானே அவனி. அக்கா ஏதோ புதுசா பண்ண போறாங்கறா. அது என்னன்னு நான் சமைச்சதுக்கு அப்புறம் நீங்களே பாருங்க. ரமேஷ் நீங்க போய் மட்டனை வாங்கிக்கிட்டு வந்துருங்க. சரி அனாமிகா, இப்பவே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரமேஷ் மார்க்கெட்டுக்கு போய் நல்ல மட்டனை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். மட்டனை கிளீன் பண்றதுக்கு அனாமிகா, அவனி, அஞ்சலி 3 பேரும் கிச்சனுக்குள்ள வந்தாங்க. அக்கா மட்டன் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆமா நீ என்ன செய்ய போற? எங்களுக்காவது சொல்லலாம்ல. ஆமாக்கா, நீ என்ன செய்ய போறேன்னு சொன்னேனா நாங்களும் உனக்கு கொஞ்சம் உதவியா இருப்போம்ல. இன்னைக்கு நான் மட்டன் மஞ்சூரியன் செய்ய போறேன்டா. என்னது மட்டன் மஞ்சூரியனா? சிக்கன் மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னக்கா மட்டன் மஞ்சூரியன்? புதுசா இருக்கே. ஆமாங்கா, மட்டனை கழுவவும் வேக வைக்கவுமே டைம் ஆயிடும். மஞ்சூரியன்லாம் செஞ்சோன்னா இன்னைக்கு நாள் ஃபுல்லா செஞ்சுட்டே இருக்கலாம். மாமாவும் அத்தையும் டைமுக்கு சாப்பிட முடியாம கஷ்டப்பட போறாங்க. யாரும் கவலைப்படாதீங்க, என் மேல நம்பிக்கை வைங்க. மட்டனை கழுவி குக்கர்ல நல்லா மெத்துன்னு வேக வச்சு அதுக்கப்புறமா மசாலாவெல்லாம் தடவி மஞ்சூரியன் மாதிரி போட்டு எடுத்து அழகா ரெடி பண்ணிடலாம். நீங்க எனக்கு உதவி செஞ்சா போதும். சரிக்கா, உன்னோட முயற்சி என்னன்னு பாக்குறோம். முதல்ல மட்டனை வாஷ் பண்ணலாம். நான் வெங்காயம் உரிக்க போறேன். இஞ்சி பூண்டு பேஸ்டையும் ரெடி பண்ணணும் இல்லையா அப்படின்னு
அனாமிகா அவ ஸ்டைல்ல சமையல ரெடி பண்ணா. மட்டனை சுத்தம் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு குக்கர்ல வச்சு நல்லா குக்கர்ல வேக வச்சா. அதுக்கப்புறம் அந்த பீசஸ்ல கார்ன்ஃபிளவர், மைதா, முட்டை, நிறைய மசாலாவை எல்லாம் போட்டு அதை வறுத்து எடுத்தா. கிச்சன்ல இருந்து வந்த வாசனைக்கு பிரசாதால ஹால்ல உட்கார கூட முடியல. என்ன சாரதா இது, வாசனை ஆள தூக்குது. நம்ம பெரிய மருமக ஹோட்டல் ஸ்டைல் ஏதோ பண்றா, வாசனைக்கே வாயெல்லாம் ஊறுதேம்மா. அட ஆமாங்க, அவ கையில எதை பண்ணாலும் சரி, அந்த ருசிக்கு எல்லையே இல்லாம போய்கிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன பண்றான்னு தான் புரியலங்க. கிச்சன்ல அனாமிகா அவ பண்ண மஞ்சூரியன் எல்லாத்தையும் எடுத்து சாஸ்ல போட்டு வறுத்துக்கிட்டு இருந்தா. அவனையும் அஞ்சலியும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, பார்க்கவே வாயெல்லாம் ஊறுதுக்கா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பண்ணிக்கிட்டு இருக்கே. ஆமாங்கா, வாசனை கலரு எல்லாம் ஆள தூக்குது. இருங்க இருங்க, இன்னும் முடியல. கடைசியா கொத்தமல்லி, ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்புறம் மட்டன் மஞ்சூரியன் ரெடி. சமையல் ஒரு வழியா முடிஞ்சது. எல்லாரும் சாப்பிடுறதுக்கு டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்ந்தாங்க. அனாமிகா சுட சுட மட்டன் மஞ்சூரியன் எடுத்துட்டு வந்தா. பிளேட்ல நல்ல சகப்பு கலர்ல இருந்த மட்டன் மஞ்சூரியனை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அனாமிகா, என்னது இது? பாக்குறதுக்கு சிக்கன் 65 மாதிரியே இருக்கு, ஆனா வாசனை மட்டன் மாதிரி வருதே. அண்ணி, இதான் உங்களோட ஸ்பெஷலா? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு மட்டன் மஞ்சூரியன். முதல்ல சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் பிரசாத் முதல்ல எடுத்து வாயில வச்சாரு. அது சாஃப்டா வாயில போட்ட உடனேயே கரையிற மாதிரி அற்புதமா இருந்தது. ஆஹா, அற்புதம், சூப்பர். அம்மா அனாமிகா, என் வாழ்க்கையில இந்த மாதிரி ருசியான மஞ்சூரியனை சாப்பிட்டதே இல்ல. துண்ட வாயில போட்டதும் வெண்ண மாதிரி கரையுதே. ஆமாமா அனாமிகா, ரொம்ப நல்லா இருக்கு. மட்டன்ல இத கூட செய்யலான்னு எங்க யாருக்கும் தெரியல. உப்பு காரம் எல்லாம் எவ்ளோ இருக்கணுமோ அவ்ளோ இருக்கு. ஆமா அண்ணி, சூப்பரா இருக்கு. வெளியில கிடைக்கிற ஹோட்டல் மஞ்சூரியனை விட இது 100க்கு 100 அதிக ருசியோட இருக்குன்னா பாருங்க. நான் தான் முதல்லயே சொன்னனே, எங்க அக்கா ஏதோ ஒரு மேஜிக் பண்ண போகுதுன்னு. ஆமா, எனக்கு டவுட்டா இருந்துச்சு, ஆனா சாப்பிட்டதும் தெரிஞ்சிருச்சு. அக்கா சூப்பர்க்கா. என் மனைவிங்கிறதுக்காக சொல்லல, அனாமிகா கையில எதை செஞ்சாலும் அது டாப் நாச் தான். இந்த மட்டன் மஞ்சூரியன் வேற லெவல் அப்படின்னு எல்லாரும் மட்டன் மஞ்சூரியனை ஒரு கை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு இடத்துல உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அத்த, மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா அனாமிகா, என்ன வேணும்? அது ஒண்ணும் இல்ல அத்த, கொஞ்ச நாளா நம்ம வீட்டு செலவு அதிகமாகுது. நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறீங்க. எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. என்ன யோசனைமா அது? எல்லாரும் சிக்கன் மஞ்சூரியன், வெஜ் மஞ்சூரியன் விக்கிறாங்க. மட்டன் மஞ்சூரியனை யாரும் செஞ்சதே இல்ல. இன்னைக்கு எல்லாரும் அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இத ஒரு வியாபாரமா செஞ்சா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறேன். இத கேட்டதும் எல்லாரும் ஒரு நிமிஷம் மௌனமா இருந்தாங்க. அனாமிகா, யோசனை நல்லா தான் இருக்கு, ஆனா இதுக்கு வரவேற்பு கிடைக்குமா? அண்ணி, ஐடியா சூப்பரா இருக்கு. மார்க்கெட்ல இந்த மாதிரி புதுசா ஏதாவது வந்தா மக்கள் உடனே ட்ரை பண்ணுவாங்க. மட்டன் மஞ்சூரியனுங்கிறது புது கான்செப்ட். ஆமா ஆமா, அக்கா சொன்னது கரெக்ட் தான். நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஐட்டம் எங்கேயுமே கிடையாது. நம்ம இதை ஆரம்பிச்சோம்னா நிச்சயமா நல்லா சம்பாதிக்கலாம். நானும் அவனையும் அக்காக்கு உதவியா இருக்கோம். ஆம்பளைங்க வெளி வேலை பொருள் வாங்கிட்டு வர்ற வேலைய பாத்துக்கிட்டோம். நம்ம மருமகள்க இவ்ளோ நம்பிக்கையா இருக்கும்போது நான் என்னத்த மறுத்துக்கிட்டு? என்ன செய்றீங்களோ செய்யுங்க, என் சப்போர்ட் இருக்குமா உங்களுக்கு. எது பண்றதா இருந்தாலும் நம்ம நல்லதுக்கு தானுங்க. எனக்கும் அதேதான் தோணுது சாரதா. அனாமிகா குடும்பத்துக்கு தான் யோசிக்கிறா. நம்ம பெரிய மருமக எந்த முடிவெடுத்தாலும் அதுல ஒரு அர்த்தமும் நியாயமும் இருக்கதா செய்யும். கண்டிப்பா இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ மாமா. நம்ம வீட்டுக்கிட்டயே சின்னதா ஸ்டால போட்டு முதல்ல சின்னதா ஆரம்பிக்கலாம். அண்ணி, அதுக்கு தேவையான போர்டு, டேபிள், சேர் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன பேர் வைக்கலாம்? அனாமிகா மட்டன் மஞ்சூரியன். பேர்லயே ஒரு பிராண்ட் கிரியேட் ஆகும்ல. ஐயோ, என் பேரு எதுக்கு சுரேஷ்? ருசியான மட்டன் மஞ்சூரியன்னு வைக்கலாம். இல்லம்மா இல்ல, இந்த யோசனை ஒண்ணுது, இந்த ருசி ஒண்ணுது. அப்படி இருக்கும்போது நியாயமா உன்னோட பேரை வைக்கிறது தான் கரிகிட்டு. எல்லாரும் ஒரு மனதா இந்த பேரையே தேர்ந்தெடுத்தாங்க. 2 நாள் கழிச்சு வீட்டு முன்னாடியே ஒரு நல்ல ஸ்டால போட்டாங்க. சாயந்தரம் ஆனதுமே அனாமிகா, ரமேஷ், அருண், சுரேஷ், அவனி, அஞ்சலி எல்லாரும் அங்க வந்தாங்க. கமகமன்னு மட்டன் மஞ்சூரியனை செஞ்சாங்க. அதனோட வாசனைய பிடிச்சிட்டு சில பேர் அங்க வந்தாங்க. அங்க வந்தவங்க அவங்க கிட்ட, என்னப்பா இதெல்லாம் புது கடையா? வாசனையா இருக்கு, இது என்னதுப்பா இது?
இது மட்டன் மஞ்சூரியனுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, அப்புறமா பைசா கொடுங்க. மட்டன் மஞ்சூரியனா, நல்லா இருக்கேப்பா, ஒரு பிளேட்டு கொடுங்க. சுட சுட அனாமிகா ஒரு பிளேட் மட்டன் மஞ்சூரியனை எடுத்து கொடுத்தா. எலுமிச்சை பழம், வெங்காயம் அதோட சேர்த்து அந்த மட்டன் மஞ்சூரியனை வாயில வச்சு சாப்பிடும்போது வந்த ருசி. அடடே, என்ன ருசிப்பா! மட்டன் மெத்து மெத்துன்னு ஜூஸியா சாப்பிட அற்புதமா இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு 2 பிளேட்டு கட்டி கொடுமா, எங்க ஊர்ல கொண்டு போய் கொடுத்து பாக்குறேன். முதல் கஸ்டமர் கொடுத்த ஃபீட்பேக்கால தொடர்ந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க. வந்த எல்லாரும் அத பாராட்டுனாங்க. இந்த மாதிரி டேஸ்ட் சாப்பிட்டதே இல்லைன்னு புகழ்ந்தாங்க. கொஞ்ச நாள்லயே அதிகப்படியான மட்டன் மஞ்சூரியனை வித்தாங்க. கடையெல்லாம் முடிச்சிட்டு ராத்திரி வந்து கணக்கு பார்க்கும்போது, அக்கா, இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான பணம் வந்திருக்கும். நிறைய பேர் வந்தாங்கல்ல. அட ஆமாக்கா, என் கையை கூட எப்படி வலிச்சது தெரியுமா? கஸ்டமர் சொல்லறதெல்லாம் கேட்கும்போது அந்த கை வலியே தெரியல. அண்ணி, நீங்க கிரேட். உங்க யோசனையால நமக்கு நிறைய ஆதாயம் கிடைச்சிருக்கு. ஆமா அண்ணி, இனிமே நம்ம டெய்லி குவான்டிட்டியா இன்னும் அதிகப்படி ஆகணும். நம்ம பெரிய மருமக நம்ம வீட்டு மகாலட்சுமி. அவ புத்திசாலித்தனத்தால நம்ம குடும்ப பிரச்சனையே தீர்த்துட்டா. உண்மைதான் சாரதா, ஒரு சின்ன யோசனை வாழ்க்கையவே இப்படி மாத்தும்னு அனாமிகா கணிச்சிருக்கா. மட்டன் மஞ்சூரியன் இவ்ளோ ஃபேமஸ் ஆகும்னு நம்ம நினைக்கவே இல்லையே. மாமா, இது எல்லாரோட உழைப்பால சாத்தியமாச்சு. நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைச்சதுனால தான் இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. முக்கியமா அவனே அஞ்சலி என் பக்கத்திலேயே இருந்து எனக்கு உதவி செஞ்சாங்க. ரமேஷ், சுரேஷ், அருண் எல்லாரும் கூட உதவி செஞ்சாங்க. இது நம்ம எல்லாரோட வெற்றி. கேட்டிங்களா? வெற்றி அவ அடைஞ்சாலும் கிரெடிட்டை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறா. அதுதான் என் வைஃப்ங்கிறது. நாட்கள் செல்ல செல்ல அவங்களோட வியாபாரம் இன்னும் பெரிய அளவுல பெருகி போச்சு. அக்கம் பக்கத்து ஊர்கள்ல இருந்தெல்லாம் கூட இந்த மட்டன் மஞ்சூரியனுக்கு ஃபேன்ஸ் அதிகமாகி அவளை தேடி வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கிடைச்ச லாபத்துல அவங்க அந்த வீட்டை விட்டுட்டு மிகப்பெரிய ஒரு வீட்டை கட்டினாங்க. ஒரு நாள் சாயந்தரம் வியாபாரத்தை முடிச்சுட்டு எல்லாரும் வீட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அக்கா, நாளைக்கு சண்டே இல்ல, கஸ்டமர்ஸ் மட்டன் மஞ்சூரியனோட வேற ஏதாவது வெரைட்டியா கேக்குறாங்க. என்ன பண்ணலாம்? இந்த தடவை மட்டன் கீமா பால்ஸ ட்ரை பண்ணலாம் அவனி. அதையும் மஞ்சூரியன் ஸ்டைல்ல செஞ்சா அற்புதமா இருக்கும். ஐயோ அக்கா, அது என்ன மண்டையா ஐடியா கோடோனா? இது நாளைக்கு அமல் படுத்துனா சூப்பர் ஹிட் ஆயிடுமே. உங்க ஒத்துமைய பாக்கும்போது என் கண்ணே பட்டுரும். நீங்க எப்பவும் இதே மாதிரி இருங்கம்மா, சந்தோஷமா இருங்க. ஆமாமா, குடும்பம் ஒத்துமையா இருந்ததுன்னா அங்க சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. எதை வேணா சாதிக்கவும் முடியும். அத நீங்க எல்லாரும் எங்களுக்கு நிரூபிச்சு காட்டிட்டீங்கம்மா. ஆமா மாமா, மாற்றம்ங்கிறது கிச்சன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். பழைய ருசியோட புது ருசி கூட நம்ம வாழ்க்கைக்கு புதிய உற்சாகத்தை கொடுக்கும். இப்படி அந்த குடும்பம் அனாமிகாவோட சமையலால ஒரு நல்ல நிலைமைக்கு போனாங்க. இப்ப அவங்க குடும்பத்துல பண கஷ்டம், மன கஷ்டம் எதுவுமே இல்லாம சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.